व्यासाय व्यासाय विष्णु रूपाय व्यास रूपाय विष्णवे நமோ வைப்ரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹ. அதாவது வியாசர் தான் முதல் குரு. நாராயணன் மகாவிஷ்ணுவே வியாசரா அவதாரம் பண்ணி குருவா அவரோட பரம்பரை தான் நமக்கு குருவா வந்துட்டு இருக்கா. எல்லாருமே ஆதிசங்கரர் எல்லாருமே அந்த குரு சிஷ்ய பரம்பரையில அப்படி வந்தவாதான் எல்லாருமே. வேத வியாசருடைய பிறந்த நாள் தான் குரு பூர்ணிமா. அன்னைக்குதான் நம்ம குரு பூர்ணிமான்னு கொண்டாடுறோம் அவருடைய பிறந்த நாள். அப்ப நம்ம குருவுக்கெல்லாம் நம்ம எல்லா குருவுக்கும் நமஸ்காரம் பண்ணி நம்ம யார்கிட்ட என்னெல்லாம் கத்துட்டு இருக்கோமோ அதெல்லாம் நினைச்சுட்டு நம்ம அவளுக்கு நமஸ்காரம் பண்றோம். குருன்னா என்ன அப்படின்னா அறியாமை, அஜ்ஞானம், மாயை அதெல்லாம். ரூன்னா அதை நீக்கிற ஒளி. அதாவது நம்மள இந்த நம்மளோட அறியாமையிலேருந்து வெளியில கொண்டு வர அவதான் குரு. நமக்கு என்ன தெரியாதோ அவ சொல்லி கொடுக்குறாத. எதுவா வேணாலும் இருக்கலாம். அது பெருசா புஸ்தகத்தை எடுத்துட்டு இதுக்குத்தான் போகணும்னு கிடையாது. அவள்கிட்ட ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்துல அவ குரு நம்மளுக்கு. அது மாதிரி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குருஹு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அதனால எல்லாமே குருகிட்ட தான் போய் சேர்றது அப்படின்னுட்டு அதுல சொல்றா நமக்கு. அப்புறம் இது வியாசர் விஷ்ணுவோட அவதாரம். அவர் தான் எல்லாம் முதலேந்து எல்லா புராணங்களும் பண்ணினவரே அவர் தான், எடுத்து கொடுத்தவர் அவர் தான். அதுல இருந்து நம்ம எல்லாமே கத்துக்கிறோம். இப்ப ஒரு குருனாக்க நம்ம பாகவதத்துல படிச்சிருப்போம் 24 குரு உத்தவ கீதைன்னுட்டோ குரு கீதை அப்படின்னு சொல்லுவா. 24 குருன்னா இந்த சூரியன், சந்திரன், காத்து, கடல், மலை, மலைப்பாம்பு, குருவி, அது மாதிரி ஒரு 24 பேரை பத்தி தனியா சொல்றோம். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒண்ணு கத்துக்கிறது. மலைப்பாம்பு அது பாட்டுக்கு படுத்துன்னு இருக்கும், எது கிடைக்கிறதோ அதை சாப்பிடும். அதுக்காக அலையாது. அது மாதிரி சந்திரனோ சூரியனோ ஒருத்தருக்காகவன்ட்டு இல்லை, அவ பாட்டுக்கும் அவளுடைய ஒளிய கொடுத்துட்டு இருப்பா. அப்படி அந்த மாதிரி குரு நம்மளுக்கெல்லாம் எல்லாம் என்ன வேணுமோ எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்குறார் அப்படின்னு அதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம். அது மாதிரி குருன்னாக்க யார்கிட்ட இருந்து வேணாலும் எது வேணாலும் நம்ம கத்துக்கலாம். எது கத்துக்கிறோமோ அதுக்கு அவ குரு அப்படின்னுட்டோம். ஒரு அந்த காலத்துல நாங்கெல்லாம் ஸ்லோ கிளாஸ் போயிட்டு இருக்கிறச்ச அனுசூயா சுப்பிரமணியன் ஒரு மாமி கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா கல்கட்டால. அந்த மாமி சொல்லுவா, அப்பளாத்து மாவுக்கு உப்பு போட சொல்லி கொடுத்தா அப்பளாத்துக்கு அந்த மாமி தான் குரு அப்படின்பா. அது மாதிரி நமக்கு எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம யார்கிட்ட என்ன கத்துக்கிறோமோ அது நம்மளுக்கு குரு. அவளுக்கு அதுக்கு மரியாதை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரிதான் இந்த ஸ்லோகம் எல்லாருக்குமே தெரியும். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமா அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அது மாதிரி சதாசிவன்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம குரு வரைக்கும் எல்லாரையும் நான் நமஸ்காரம் பண்றேன். எல்லாரையும் நான் பணிஞ்சு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு எல்லாம் கொடுங்க நீங்க நம்ம கேட்டுக்கிறோம் வாழ்த்து எல்லாரையும். அதுதான் இப்ப குரு இதுன்னுட்டு நம்ம இப்ப கொண்டாடி இருக்கோம். இதுதான் இன்ட்ரோடக்ஷன். இது நீங்க மேற்கொண்டு இத பத்தி பேசிக்கோங்க எல்லாரும். நமஸ்காரம். ரொம்ப நல்லா இருந்தது இன்ட்ரோடக்ஷன். சோ அது இப்ப இந்த குரு பூர்ணிமா எதுக்கு செலிப்ரேட் பண்றோம் அது மாதிரி ஒரு மாதிரி தெரிஞ்சு போயிடுது நம்மளுக்கு. இப்ப எல்லாருக்குமே ரொம்ப என்ன தெரிஞ்சவா பெரிய குரு அப்படி எல்லாம் சொல்லி ஆச்சாரியாலாம் இருக்கா. அது மாதிரி அதுல ஒரு பெரிய முனிவர்னு தான் சொல்லணும். அவர் மகா பெரியவர்னு. அவளை பத்தி இன்னைக்கு ராஜஸ்ரீ நாகராஜன் பாம்பேல இருந்து மும்பைல இருந்து பேச போறா. அவ இந்த ப்ரோக்ராம 2-3 தடவை பண்ணியிருக்காளாம். நிறைய இடத்துல கோவில்ல அங்கெல்லாம் பண்ணி ரொம்ப நன்னா இருந்ததுன்னு எல்லாரும் சொல்லியிருக்கா, அப்ரிஷியேட் பண்ணியிருக்கா. அவ அது சொல்றச்சே அவ பொண்ணு அபூர்வா நாகராஜ், அவ இப்ப பெங்களூர்ல இருக்கா. டாக்டர் அபூர்வா நாகராஜ். அவ பாட போறா அதுக்கு ஏத்தாப்புல பாட்டு. எனிவே எனக்கு சஸ்பென்ஸ் தான் இந்த இது சொல்லட்டும். அப்புறம் நம்ம அது எப்படி இருந்து நம்ம அப்புறமா இது பண்ணலாம். ரொம்ப நல்ல ப்ரோக்ராம். அம்மா அண்ட் பொண்ணு சொல்றாப்புல ஆச்சு. எனக்கும் இன்னைக்கு கிடைச்சது பாக்கியம். எங்க அம்மா ஸ்டார்ட் பண்ணி விட்டா, நானும் பேசுறேன். அதனால அது அப்படியே அமைஞ்சு கொடுத்து. அந்த மாதிரி
So we are all really blessed and we are really looking forward. Rajashri madam, you can start. மகாபரிவாள ஆசீர்வாதத்தோட நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அப்புறம் இதுக்கு அப்புறமா இவ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா யாராவது ஒருத்தர் 2 பேர் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா யூ கேன் சே அபவுட் இட். லாஸ்ட்ல வந்து ஒரு பாட்டு வச்சிருக்கேன். மீரா மீரா வில் பி சிங்கிங் தட் சாங். ஒரே ஒரு தீக்ஷிதர் கிருதி ஒண்ணு பாட போறா. ஸோ அதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் வேணும். அதோட நம்ம மோஸ்ட்லி 6:30க்கு முடிக்கிறாப்புல தான் நினைச்சுட்டு இருக்கேன். So we will start. Over to Rajashri madam. She doesn't need any introduction. யார் கேட்டாலும் திருக்குறள் மாமியா, தமிழ் பேசுவாளே, அவளா இவாளான்னு இப்ப எல்லாருக்கும் வாழ்க்கையெல்லாம் தெரியும் அவளை. அதனால இந்த தடவை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ரீ குருபியோ நமஹ. இன்னைக்கு மகாபரிவாளோட இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரேவதி மேடம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வியூவர்ஸ் அது வருமா அந்த மேல அந்த கேலரியில ஸ்பீக்கர்ஸ் வியூன்னு ஒண்ணு வரும். உங்களோட இதுல நீங்க பண்ணணுமா? அத ஸ்பீக்கர் வியூ தான் போட்டிருக்கேன், பட் ஸ்டில் உங்களோடது வந்துட்டு இருக்கு. ஐ திங்க் நீங்க அன்மியூட் பண்ணா வருமா? அன்மியூட் பண்ணி பாருங்க. No, now it is proper. பேசு கரெக்ட்டா வருதா? ஓகே. நமஹா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நம்மளுக்கு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இது வந்து மகாபரிவாளை பத்தி நாளைக்கு குரு பூர்ணிமா அந்த அக்கேஷன்ல பேசுறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப வந்து கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரேவதி மேடம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இது வந்து எப்படின்னா ஆதிசங்கரர்ல இருந்து நம்ம வந்து பார்க்கணும். லோகத்துல இப்ப ஏதாவது கஷ்டம் வந்துடுத்துன்னா யாரு தீர்த்து வைக்க முடியும்? இப்ப வந்து குடும்பத்துல கஷ்டம் வந்ததுன்னா அந்த குடும்ப தலைவர் பார்த்துப்பார். நாட்டுக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா அந்த நாட்டோட தலைவர் பார்த்துப்பார். ஆனா ஒரு லோகத்துக்கே ஒரு கலியுகத்துல கஷ்டம் வந்ததுன்னா அந்த தர்மங்கள்லாம் அழியும் போது யார் பார்த்துப்பா? அந்த பகவான் தான் பார்த்துக்கணும். அதுக்காக என்ன பண்ணா அந்த தர்மங்கள்லாம் அழிஞ்சுட்டு வருது. கலிகாலத்துல அதர்மம் தலை தூக்கிட்டு வருது. அதனால எல்லாரும் போய் தேவர்கள்லாம் என்ன பண்ணான்னா தட்சிணாமூர்த்தி கிட்ட போய் அவள்லாம் முறையிடுறா. லோகத்துல தர்மங்கள் குறைஞ்சுட்டு இருக்கு, அதர்மங்கள்லாம் வளர்ந்துட்டு இருக்கு, நீங்க தான் எப்படியாவது இதை காப்பாத்தணும்னு. அப்ப தட்சிணாமூர்த்தி சொன்னாராம், நீங்க வந்து கவலைப்படாதீங்க, அந்த சமயம் வரும்பொழுது நான் கண்டிப்பா வந்து உங்களோட வந்து ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. காலடியில அந்த கதையை நம்ம பின்னாடி வச்சுட்டு காலடியில ஆரியாம்பாள் சிவகுருநாதன் ஒரு தம்பதிகள் இருக்கா. அந்த தம்பதிகளுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. சிவனை ரொம்ப பூஜை பண்றவா. சிவனை மாத்திரம் இல்லாம சிவன் அடியார்களுக்கும் நிறைய பூஜை பண்ணி நிறைய அதெல்லாம் போட்டு அவளுக்கு வர்றதுக்கு போறதுக்கு எல்லாம் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்து நிறைய பண்ணக்கூடிய அளவுக்கு அவ பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப நாளா குழந்தை இல்லை. அப்ப காலடியில வடக்கு நாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த சிவன் கோவில்ல போயிட்டு அவ வந்து முறையிடுறா, தனக்கு குழந்தை இல்லை. சிவனே வந்து தோன்றி அவர் சொல்றாராம், வந்து உனக்கு அஷடா நல்ல ஆயுசோட ஒரு குழந்தை வேணுமா, இல்ல ரொம்ப சத்தா சமத்தா ஒரு ஆயுசு கம்மியா இருக்கிற ஒரு குழந்தை வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாளாம். அப்போ அவ ஆரியாம்பாள் சொல்றா, எனக்கு வந்து என்ன கொடுக்கணும் என்னன்றது பகவான் உனக்கு தெரியும், எனக்கு எது தகுதியோ அதை நீ கொடு அப்படின்னு சொல்லி ஆரியாம்பாள் சொல்லிடுறா. தி பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்னு சிவன் டிசைட் பண்றாரு. ஆஹா, நம்ம வந்து இத்தனை நாளா நம்மளை கொண்டாடிட்டு இருக்கா, நம்மள மாத்திரம் இல்ல நம்ம சிவனடியார்களையும் கொண்டாடிட்டு இருக்கா, இவாளுக்கு நம்ம நல்லதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய வயத்துல ஒரு குழந்தை அவதரிக்கிறது. அந்த குழந்தை மகா தேஜஸ்வியா இருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறா, புண்ணியோஜனம் பண்றா. அவ புண்ணியோஜனம் பண்ணும் பொழுது சங்கரன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறா. ஷங் அப்படின்னா ப்ராஸ்பரிட்டின்னு அர்த்தம். கரா அப்படின்னு சொன்னா அது வந்து கொடுப்பவன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் வைக்கிறா. அந்த பேர் வச்சோடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவாள்லாம் வந்து பார்த்துட்டு
என்னடா இந்த குழந்தை இவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு ஒரு தெய்வீகமா இருக்கே, இந்த குழந்தைக்கு வந்து நிஜமாவே உலக புகழ் அடைய போறது இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்திட்டு போறா. வாழ்த்திட்டு போறச்சப்ப ஒரு 6 வயசு 7 வயசு ஆகுது அந்த குழந்தைக்கு. 7 வயசு ஆகும்போது பூணல் போடணும்னு யோசிச்சுட்டு இருக்கச்சு அவ அப்பா தவறிடுறாரு. அதனால அந்த அக்கேஷனுக்காக பூணல் போடும்படியா வந்துடுறது சங்கரனுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 12, 13 வயசு ஆகும்பொழுது அந்த தேவர்கள்லாம் வந்து ஞாபகப்படுத்துறா. நீங்க அவதரிச்சதோட காரணம் என்ன? இந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு சந்நியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ ஞாபகப்படுத்தின உடனே அந்த சங்கரன் என்ன பண்றான்னா, அந்த பக்கத்துல இருக்கிற நதிக்கு குளிக்கிறதுக்காக போறான். அப்ப போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த நதியில ஒரு பெரிய முதலை இருக்கு, crocodile. அவனோட காலை பிடிச்சு விடுறது. கரையில அவ அம்மா நிக்கிறா, அரியாம்பாள். நிக்கிறா, ஐயோ சங்கரா வந்துடு 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 வந்துடுன்னு கூப்பிடுறா. அந்த அம்மா கடிச்சுக்கிறது மனசு. உடனே இந்த சங்கரன் சொல்றதான், இல்லக்கு சரின்னு சொல்லு, அப்பதான் நான் இங்க வந்து இந்த crocodile என்ன விடும் காலை அப்படின்னு சொல்லி சொல்றதாம். உடனே அவ அம்மா சரி இந்த குழந்தை பழச்சு வந்தா போறோம் அப்படின்னுட்டு, சரி சரி சன்னியாசம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாளாம். அந்த சன்னியாசம் வாங்கிக்கோன்னு அவ அம்மா பர்மிஷன் கொடுத்த உடனே அந்த முதல்ல காலை விட்டுடுறது. அதுக்கப்புறமா அந்த பூணலை அப்படியே அறுத்து போட்டுட்டு சன்னியாச தர்மம் வாங்கிக்கிறார். ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டா ஆத்திரத்துல, எந்த குழந்தை நல்லபடியா வந்தா போறோம் அப்படின்னு. ஆனா அவளுக்கு மனசு கேட்கல. ஐயோ குழந்தை நம்மளோட இருக்க மாட்டானே, இனிமேல் அவனை எப்படி நம்ம பாக்குறது, வெளியில அது பவதி பிக்ஷாந்தேகின்னு போய் பிக்ஷாவந்தனம் பண்ணி அது மூலமா கிடைக்கிறதான் அவ சாப்பிடணும், சன்னியாசியோட தர்மம் அதுதானே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. அப்போ அந்த சங்கரன் சொல்றாராம், அம்மா நீ வந்து எப்போ சங்கரான்னு நீ நினைக்கிறியோ அந்த டைம்ல வந்து நான் உன்கிட்ட நிப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த சங்கரன் வந்து அம்மா கிட்ட சொன்ன உடனே அந்த ஊரை விட்டு கிளம்பிடுறாரு. நாடு பூரா டிராவல் பண்றாரு. நாடு பூரா டிராவல் பண்ணும் பொழுது அங்க ஸ்ரீநகர்ல நார்த் சைடு, பூரி, ஸ்ருங்கேரி, காஞ்சிபுரம் அந்த மாதிரி 4, 5 இடத்துல மடத்தை அமைக்கிறார். அந்த எல்லா மடத்திலையும் ரொம்ப வந்து நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மடம் அப்படின்னு சொன்னா அது நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கிற அந்த சங்கர மடம் தான். அந்த சங்கர மடத்துல 68வது பீடாதிபதி அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா அது ஆசையா கூப்பிடுற அந்த மகா பெரிவா தான். அப்படி வந்து எல்லா இடத்துலயும் மடத்தை அமைச்சு அவர் வந்து ஊர் ஊரா போயிட்டு இருக்கிறப்போ 32 வயசுக்கு அவருக்கு வந்து ஜீவ சமாதி கிடைக்கிறது. அதுக்கு முன்னாடி நிறைய பாஷ்யங்கள் அந்த சமஸ்கிருதத்துல கிரந்தத்துக்கு நிறைய எழுதியிருக்காரு. பகவத்கீதையில இருந்து, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இருந்து, சௌந்தரிய லஹரி 40 ஸ்லோகம் அந்த அம்பாளே எடுத்து கொடுத்தாளாம். அதே மாதிரி கனகதாரா ஸ்தோத்திரம் அந்த மாதிரி சொல்லி நிறைய பாஷ்யங்கள் கொடுத்திருக்காரு சமஸ்கிருதத்துல. நம்ம எல்லாரும் வாய்ப்பு கிடைக்கிறச்செல்லாம் அவரோடத படிக்கலாம். இப்போ 2 கனகதாரா ஸ்தோத்திரம் அபூர்வா. அங்கம் ஹரே புலகபூஷணமாஶ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீக்ருதாகில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்களதேவதாயா முக்தா மஹோர்விததி வதனே முராரே மத்ரபா பிரணீதானி கதாகதானி மாலாத்ருஷோர்மதுகரீவ மஹோத்பலேயா सा मे श्रियं दिशतु सागरसम्भवाय. மகாபெரிவாளை பத்தி சொல்லும் பொழுது அவருடைய தெய்வத்தின் குரல் அப்படின்னு சொல்லி, அதாவது அவருடைய பழக்கம் இருக்கிறவா நிறைய அதை வந்து ஒரு இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவா வந்து அதுல முதல் கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த முதல் கதை வந்து பிள்ளையாரை பத்தி. இந்த மகாராஷ்டிரா மாநிலத்துல பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு சிறப்பு உண்டு. எப்படி வந்து கல்கட்டால காளி,
அதே மாதிரி தமிழ்நாட்டுல முருகன் இருக்கும், மகாராஷ்டிரால பிள்ளையாருக்குன்னு தனி ஒரு இடம் உண்டு. கணபதி கூட வரப்போறது இப்போ கணபதி சதுர்த்தி ரொம்ப பிரபலமா கொண்டாடுவா. அந்த பிள்ளையார் ஏன் யானை முகத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லியிருக்கா மகாபெரிவா. அதாவது இந்த யானை காட்டுல வாழற மிருகம் தான். காட்டுல எத்தனையோ மிருகங்கள் வாழ்ந்தாலும் இந்த யானை என்னன்னா வெஜிடேரியன் ஃபர்ஸ்ட். அதை தவிர என்னன்னா சின்ன குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் புள்ள அது யானை எல்லாருக்கும் பிடிக்கும். அதாவது என்ன ஒரு நடந்தா அழகு, பின்னாடி போனா ஒரு அழகு, அது குட்டிங்களோட இருக்கிறச்ச ஒரு அழகு, அந்த மாதிரி எல்லாமே அந்த பார்க்க 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 ஒரு அழுக்காத மிருகம் அப்படின்னு சொன்னா அது யானை தான். அதனாலதான் பிள்ளையார் யானுடைய முகத்தை, அதாவது கஜ முகத்தை தேர்ந்தெடுத்துக்கன்னு பெரியவாளுடைய தெய்வத்தின் குரல்ல எழுதியிருக்கா. அந்த கஜவதனாவை பத்தி ஒரு பாட்டு. கஜவதனா கஜவதனா ಬೇಡುವೆ ಗಜವದನ ಬೇಡುವೆ ಗೌರಿ ತನಯ ಗೌರಿ ತನಯ ತ್ರಿಜಗವಂದಿತನೆ ಸುಜನರ ಪೋರೆವನೆ ಗಜವದನ ಬೇಡುವೆ ಗೌರಿ ತನಯ ತ್ರಿಜಗವಂದಿತನೆ ಸುಜನರ ಪೋರೆವನೆ ಗಜವದನ ಬೇಡುವೆ ಪಾಶಾಂಕುಶಧರ ಪಾಶಾಂಕುಶಧರ ಪರಮ ಪವಿತ್ರ ಮೂಷಿಕ ವಾಹನ ಮುನಿಜನ ಪ್ರೇಮ ಪಾಶಾಂಕುಶಧರ ಪರಮ ಪವಿತ್ರ ಮೂಷಿಕ ವಾಹನ ಮುನಿಜನ ಪ್ರೇಮ ಪಾಶಾಂಕುಶಧರ ಪರಮ ಪವಿತ್ರ ಮೂಷಿಕ ವಾಹನ ಮುನಿಜನ ಪ್ರೇಮ ಗಜವದನ ಬೇಡುವೆ ಗೌರಿ ತನಯ ತ್ರಿಜಗವಂದಿತನೆ ಸುಜನರ ಪೋರೆವನೆ ಗಜವದನ ಬೇಡುವೆ ಮೋದತಿ ನಿನ್ನಯ ಪಾದವ ತೋರೋ ಮೋದತಿ ನಿನ್ನಯ ಪಾದವ ತೋರೋ ಮೋದತಿ ನಿನ್ನಯ ಪಾದವ ತೋರೋ ಸಾಧು ಬಂದಿತನೆ ಆದರ ದಿಂಡಲಿ ಸರಸಿ ಜನಾಭಶ್ರೀ ಸರಸಿ ಜನಾಭಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಸರಸಿ ಜನಾಭಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಸರಸಿ ಜನಾಭಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ನಿರುತೆ ನೆನೆಯುವಂತೆ ದಯ ಮರಸಿ ಜನಾಭಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ನಿರುತೆ ನೆನೆಯುವಂತೆ ದಯ ಮಾಡೋ ಗಜವದನ ಬೇಡುವೆ ಗೌರಿ ತನಯ ತ್ರಿಜಗವಂದಿತನೆ ಸುಜನರ ಪೋರೆವನೆ ಗಜವದನ ಬೇಡುವೆ 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 ಏ
அடுத்தது ஒரு கதை. சங்கர நேத்ராலயாவை பத்தி எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வந்து கண்ணுக்கான ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம். உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துல இருந்தும் கண்ணுல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் வந்து அந்த கண் ஆபரேஷனுக்கு இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அத வந்து ஃபவுண்டர் டாக்டர் பத்ரிநாத், அதனுடைய ஃபவுண்டர். அவர் வந்து ரொம்ப பெரிய மகாபெரிவாளோட பக்தர் அவர். என்ன ஒரு படிச்சாலும், என்ன ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் லெவலுக்கு வந்து லைஃப்ல போனாலும், மகாபெரிவா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கின்னு வந்துட்டு தான் அவர் வந்து பண்ணுவாராம். அந்த மாதிரி கண்ணுக்கு வந்து ஸ்பெஷல் இதை படிச்சு முடிச்ச உடனே வந்து மகாபெரிவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போறார். ஆசீர்வாதம் வாங்குறச்சு அவரை வந்து பெரியவா பார்க்கவே இல்லையாம். எதனால அப்படின்னா, லாஸ்ட்ல வந்துட்டு படுத்துக்கிறதுக்கே போயிட்டாராம். இவருக்கு பத்ரிநாத்துக்கு மனசு ஒரே வருத்தமா இருந்ததுதான். என்னது இது, பெரியவா தரிசனம் கொடுத்தாரே தவிர நம்மள்ட்ட பேசவே இல்லையே, நம்ம ஃபாரினுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சோமே, அதுக்காக அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சோமே, ஏன் வந்து பெரியவா நம்மளுக்கு இது பண்ணல, அருள் பண்ணலன்னு நினைச்சு பத்ரிநாத்தை கூப்பிட்டுட்டு என்ன அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், வந்து கண்ணுக்காக படிச்சு முடிச்சுட்டேன், ஃபாரினுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கேன், பெரியவாளோட ஆசீர்வாதம் வேணும். ஏன் ஏன் அப்படின்னு கேட்டாராம். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீ ஃபாரினுக்கு போக வேண்டாம், உன்னுடைய என்ன இருக்கோ அதை நீ இந்தியால பண்ணு, ஃபாரின்ல இருக்கிறவாள்லாம் உனக்கு இங்க வருவா அப்படின்னு சொன்னதுனால அவருடைய பேர்ல ஆரம்பிச்சதுதான் இந்த சங்கர நேத்ராலயா. ஒரு 90 வயசு ஆயிருக்கும் போது பெரியவாளுக்கு கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணணுமா இருந்தது. இந்த டாக்டர் பத்ரிநாத்தே காஞ்சிபுரம் போய் காஞ்சி மடத்துல பெரியவா உங்களுக்கே வா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ பெரியவா சொன்னாலாம், எப்ப வந்து மனுஷனோட சரீரத்தை நம்ம எடுத்துட்டோமோ அந்த மனுஷ சரீரத்துக்கு வரக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்னாலாம். அந்த இந்த மாதிரி ஒரு கருணை பொழியும் அந்த கண்களுக்கு அவருடைய கையா ஆபரேஷன் பண்ணி அதுக்கப்புறமா அந்த கண்களால அந்த கைகளால எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அந்த கருணை பொழியும் கண்களை பத்தி ஒரு பாட்டு. கருணை பொழியும் கண்கள், அருள் தரும் கரங்கள், கருணை பொழியும் கரங்கள், அமைதி நிலவு முகம், காஞ்சி மகான் உன் கருணை பொழியும் கண்கள், அருள் தரும் கரங்கள், அமைதி நிலவு முகம், காஞ்சி மகான் உன் கருணை பொழியும் கண்கள், அருள் தரும் கரங்கள், அமைதி நிலவு மோகம், காஞ்சி மகான் உன் கருணை பொழியும் கண்கள், அருள் தரும் அமைதி நிலவு மோகம், காஞ்சி மகான் உன் கருணை பொழியும் கண்கள், அருள் தரும் கரங்கள். ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதியே சரணம், ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதியே சரணம், ஸ்ரீ சந்திரசேகரே சரணம், கலியுகம் தன்னிலே கலி தீர்க்க வந்தாயோ, கலியுகம் தன்னிலே கலி தீர்க்க வந்தாயோ, கருணை பொழியும் கண்கள், அருள் தரும் கரங்கள், அமைதி நிலவு மோகம், காஞ்சி மகான் உன் கருணை பொழியும் கண்கள், அருள் தரும் கரங்கள். மாந்தர்கள் செய்த தவம் நடமாடும் தெய்வமாய், மாந்தர்கள் செய்த தவம் நடமாடும் தெய்வமாய்,
தெய்வமாய் அவதரித்தாய் இந்த பாரத பூமியிலே அவதரித்தாய் இந்த பாரத பூமியிலே உந்தன் திருவடிகள் கபயம் அபயம் உந்தன் திருவடிகள் கபயம் அபயம் எங்கள் துயர் நிறந்த வாழ்வழிப்பாய் எங்கள் துயர் நீக்கி ஆனந்த வாழ்வழிப்பாய் கருணை பொழியும் கண்கள் அருள் தரும் கரங்கள் அமைதி நிலவு மோகம் காஞ்சி மகான் உன் கருணை பொழியும் கண்கள் அருள் தரும் கரங்கள் ஆ ஆ ஒரு தடவை காஞ்சி மடத்துல பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக எல்லாரும் லைன்ல நின்றுட்டு இருக்கா. லைன்ல நின்றுட்டு இருக்கிறப்போ ஒரு வைத்தீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு ஆடிட்டர் மயிலாப்பூர்ல இருந்து அவர் வந்து அழுதுண்டே நின்றுட்டு இருக்காராம். அப்படியே அது அடக்கிண்டு அந்த இத துக்கத்தை. அவர் பக்கத்துல ஒரு 10-12 வயசு பையன் ஒருத்தன் நிக்கிறான். அவளோட டேர்ன் வருது போய் பெரியவாளை பாக்குறதுக்கு. அந்த டேர்ன் வர்றப்போ தடால்னு அப்படியே பெரியவா காலில் விழுந்துட்டு குலுங்கி 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 அழுதாராம். அப்போ பெரியவா பார்த்துட்டு கேட்டாராம், அண்ணே மயிலாப்பூர்ல இருந்து எப்படி இருக்க, அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உன்னோட உத்தியோகம்லாம்? என்னோடதெல்லாம் நன்னா இருக்கு பெரியவா, ஆனா மனசுல பெரிய துக்கம், ஒரு தாங்க முடியாத துக்கம் அப்படின்னாராம். அப்ப என்ன ஆச்சு உனக்கு, ஏன் அப்படின்னா, இந்த பையன் என்னோட புள்ள நன்னா இருந்தான், எல்லாம் நன்னா சமத்தா ஸ்கூலுக்கு போவான், சமத்தா இருப்பான், நிறைய மார்க் வாங்குவான். ஆனா இப்ப திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனுக்கு ஒரு நாள் காத்தால எழுந்துக்கிறான், பேச்சே வரல, ரொம்ப இதுவாயிட்டான், அப்படியே ஊமை மாதிரி ஆயிட்டான், ஸ்கூலுக்கு போறது இல்ல, நார்மலா சாப்பிடுறான், நார்மலா தூங்குறான், ஆனா வேற எதுவுமே அவனுக்கு தெரியல, ஸ்கூலுக்கு போறது இல்ல, எதுவுமே தெரியல. நான் டாக்டர்கிட்ட எல்லாம் கூட்டின்னு போனியோ? ஆமா கூட்டின்னு போனேன், அவனுக்கு இன்னும் காதுல ப்ராப்ளம் ஆயிடுது, பேச்சுல ப்ராப்ளம் ஆயிடுதுன்னு சொல்றா. இந்த ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாலோ? ஆமா பண்ணுவா, ஆனா வந்து சரியாறதுக்கு கேரண்டி இல்லைன்னு சொன்னா. அப்படியே பெரியவா சிரிச்சுண்டாலாம். பையன் நிறைய கதையெல்லாம் கேட்பானா? ஆமா பெரியவா, நிறைய கதையெல்லாம் கேட்பான், ராமர் சீதைனா ரொம்ப பிடிக்கும், ஹனுமார்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அவ அப்பா. அப்போ அவர் என்ன பண்ணாரா, நீ வந்து கதை கேட்கறதுக்கு எங்கேயாவது போனியா? ஆமா ஷர்மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கதை சொல்லுவாரு, அங்க போயிட்டு இருந்தேன், கொஞ்ச நாள் கேட்டேன், அதுக்கப்புறமா கேட்க முடியல, திரும்பி வந்துட்டேன், அதுக்கு அடுத்த நாள்ல வந்து தொடர்ந்து அவருடைய ஹரிகதையை கேட்க முடியல அப்படின்னாராம். அப்போ பெரியவா சொன்னாராம், இங்க மயிலாப்பூர்ல பாத்துட்டே இரு, ஏதாவது ஒரு இடத்துல அதே சர்மா வந்து ராமாயணத்தை எங்க சொல்றாரோ அங்க கூட கூட்டின்னு போ. அந்த சர்மாவை போய் அந்த சுந்தரகாண்டம் முடிச்ச உடனே ஒரு டசன் வாழைப்பழம் வாங்கிட்டு போய் எடுத்துட்டு அவரை பார்த்துட்டு ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே காலைல நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லியிருக்கா. அதுல இருந்து அந்த வைத்தீஸ்வரன் என்ன பண்ணாரா, காத்தால எழுந்த உடனே அந்த ஹிந்து பேப்பரை திருப்பிண்டு எங்க வந்து இந்த இது ராமாயண கதையை சர்மா சொல்ல போறாருன்னு பார்த்துட்டு இருந்தாராம். ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள நவராத்திரி சமயத்துல அந்த 10 நாளைக்கு 9 நாளைக்கும் மயிலாப்பூர் சாய்பாபா கோவில்ல அந்த சர்மா ராமாயண கதை சொல்றது அதுல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துதான். அப்போ அவர் வைத்தீஸ்வரன் என்ன பண்றாரு, ஆஹா என்னைக்கு சுந்தரகாண்டம் வருதோ அன்னைக்கு அந்த குழந்தைய அழிச்சுண்டு ஒரு டசன் பழத்தையும் வாங்கி எடுத்துட்டு அந்த சுந்தரகாண்டம் முடியறது. சுந்தரகாண்டம் முடிச்ச உடனே அந்த சர்மாவை நேர்ல பார்த்துட்டு அந்த பழத்தை கொடுக்குறாராம். கொடுத்த உடனே அந்த சர்மா என்ன பண்றாரு, அந்த சுட்டு அதுக்கப்புறமா ஷிரடி பாபாக்கும் வந்து அதை நைவேத்தியம் பண்ணிட்டு அதுல இருந்து 2 பழத்தை எடுத்து அந்த குழந்தை கையில கொடுத்துட்டு, இதை ராத்திரி சாப்பிட்டுட்டு இந்த 2 பழத்தையும் நீயே சாப்பிட்டு நல்லது நடக்கும்னு சொல்லி அந்த இவர் சர்மா அனுப்புறாரு. அனுப்பின உடனே ராத்திரி குழந்தை ஆயிடுச்சுன்னு ஆத்துக்கு வரா. அதை சாப்பிட்டுட்டு அந்த 2 பழத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த குழந்தை படுத்துக்கிறது. படுத்துட்ட உடனே அடுத்த நாள் காத்தால எழுந்துக்கிறது, அம்மா காப்பி அப்படின்னுட்டு எழுந்துதான் அந்த குழந்தை. அந்த அம்மாக்கும் அந்த அப்பாக்கும் காதை நம்பவே முடியல.
ஐயோ, ஒரு 1.5 வருஷமா பேசாத குழந்தை எப்படி இன்னைக்கு பேசுறான்? அந்த குழந்தைக்கும் தெரியலையா எப்படி நம்ம பேச ஆரம்பிச்சோன்றதே தெரியவே இல்ல. அதுக்கப்புறமா அன்னைக்கே வண்டிய போட்டுண்டு அப்படியே காஞ்சி மடத்துக்கு ஓட்டிட்டு பெரியவா கால்ல தடான்னு விழுந்துட்டு, என்ன குழந்தை பேச ஆரம்பிச்சுட்டானா? ஆமா பேச ஆரம்பிச்சுட்டான். நீங்க சொன்ன மாரியே அந்த சர்மா சொல்ற கதைக்கு சுந்தரகாண்டத்துக்கு அழிச்சுன்னு போனேன். பேச ஆரம்பிச்சுட்டான். எதனால தெரியுமா அந்த பேச்சு நின்று போச்சு அவனுக்கு? அவன வந்து நீ பாதி இதலோட கதையில நிறுத்தியிருக்க. அதாவது அந்த ராவணன் வந்து சீதைய அபகரிச்சுட்டு போயிட்டான் பாத்தியா? அந்த கட்டத்துல வந்து நீ நிறுத்திட்டு இருக்க. அடுத்த நாள் வந்து இந்த சுந்தரகாண்டம் கேட்கறதுக்கு அந்த குழந்தைய நீ அழிச்சுன்னு போல. அவன் மனசுக்கு அந்த ராமரும் சீதையும் அப்படியே ஒரு ஃப்ரெண்டு மாரி இருந்திருக்கா. ஐயோ! நம்மளுடைய ஃப்ரெண்ட, நம்ப சீதைய அந்த ராட்சசன் எடுத்துட்டு போயிட்டானே! அந்த வந்து எல்லாமே மறந்து போயி, காதும் கேட்காம வாயும் பேசாத மாரி ஆயிட்டான். எப்ப நீ இன்னைக்கு சுந்தரகாண்ட கதைய கேட்கறதுக்கு அழிச்சுன்னு போனியோ, அந்த சீதைய அப்பாடி நம்ம ஹனுமார் காப்பாத்தி கூட்டின்னு வந்துட்டாரு. அப்படிங்கிற அந்த மனசுல அவனுக்கு அந்த நிலைமை வந்த உடனே, அந்த பேச்சு வந்துடுத்து, அந்த பிரமையெல்லாம் போயிடுத்து அப்படின்னு சொல்லி, இந்த குழந்தை நன்னா இருப்பான், நன்னா படிப்பான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாராம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर पाहि मां जय जय शंकर पाहि मां चंद्रशेखरेन्द्र सरस्वती चंद्रशेखरेन्द्र सरस्वती पाहि मां पाहि मां पाहि मां தாமரை மலரொன்று கண்டேன் ஞான தாமரை மலரொன்று கண்டேன் ஞான தாமரை மலரொன்று கண்டேன் தவமாமுனிவரின் உருவினிலே ஞான தாமரை மலரொன்று கண்டேன் 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 பூமியில் சிறந்த புண்ணிய காஞ்சியில் பூமியில் சிறந்த புண்ணிய காஞ்சியில் காமகோடி என்னும் தடாகத்தில் அமர்ந்த காமகோடி என்னும் தடாகத்தில் அமர்ந்த தாமரை மலரொன்று கண்டேன் கண்டேன் கருணை விழிகள் கனிவுடன் நோக்கிய கருணை விழிகள் கனிவுடன் நோக்கிய கரங்கள் அன்புடன் ஆசியும் தந்திட கரங்கள் அன்புடன் ஆசியும் தந்திட திருப்பத மலர்கள் இன்னல்கள் கலைந்திட திருப்பத மலர்கள் இன்னல்கள் கலைந்திட திருவாய் மலரோர் அன்புவாய் மலரோர் அன்புரை பொழிந்திட தாமரை மலரொன்று கண்டேன் தவமாமுனிவரின் உருவினிலே
கண்டேன் கண்டேன். இப்போ லாஸ்டா ஒரு கதை. அதாவது மகா பெரிவாளுக்கு சாதாரண மனுஷா மட்டும் இல்ல, எவ்வளவோ பெரிய பெரிய ஆள்கள் நிறைய ஃபீல்டுல வந்து சாதிச்சவா எல்லாருமே வந்து மகா பெரிவாளோட பக்தர்களா இருந்திருக்கா. இது வந்து விக்கு விநாயகராம் கட்டம் வாசிக்கிற ஆர் வெங்கட்ராமன், இந்திரா காந்தி, அதே மாதிரி நம்ம எம்எஸ் அம்மா, இவ எல்லாருமே வந்து மகா பெரிவாளுடைய பக்தர்கள் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. வந்து எம்எஸ் அம்மா வந்து யூஎன்ல யுனைடெட் நேஷன்ஸ்ல பாடுறதுக்கு அம்மாவை கூப்பிட்டுருக்கா, இன்விடேஷன் வந்திருக்கு. அதுக்காக பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னுட்டு போயிருக்கா. அப்ப அங்க போகும்பொழுது பெரியவா என்ன பண்ற, ஆசீர்வாதம் பண்ணி ஒரு சான்ஸ்கிரிட்ல ஒரு பாட்டு எழுதி அந்த லோகத்தோட அமைதிக்காக எங்கேயுமே வந்து சண்டை நடக்கக்கூடாது, யுத்தம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மைத்திரிம் பஜத்தன்னு ஒரு பாட்டை எழுதி அந்த எம்எஸ் அம்மா கையில கொடுத்துட்டு இதை நீ பாடு, என்னோட ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அனுப்புற. இவ இங்கேருந்து எல்லாருமா வந்து போறா. இங்க அந்த வாத்தியக்காரா எல்லாருமா சேர்ந்து எம்எஸ் அம்மாவும் காத்தால அங்க போய் பாடணும். முதல் நாள் சாயந்தரம் எம்எஸ் அம்மாக்கு தொண்டை வந்து வரவே இல்லையாம். வந்து வரவே இல்லை, வெளியில அப்படியே சோக்கா எடுத்து தொண்டை எழும்பவே இல்லை, பாடவே முடியல, குரலே வெளில வரல. அப்படியே ராத்திரி பூரா அழுதுட்டு மகாபெரிவாளை நினைச்சு 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 அந்த கையில அந்த படத்தை வச்சுட்டு, எப்படியாவது பெரியவா நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும், இவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் நான் ஒத்துனுட்டேன், உங்களை வந்து பார்த்துட்டு நீங்க எழுதி கொடுத்த அந்த பாட்டை எனக்கு பாடுறதுக்கு நீங்க தான் பாக்கியம் பண்ணணும்னு வேண்டிண்டாலாம். அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு அடுத்த நாள் காத்தால போய் அந்த யூஎன்ல போய் நிற்கிறா. நின்றா அத்தனை தேசத்துக்காராலும் வந்திருக்காளாம், அத்தனை பேரு, எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள், அந்தந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள்லாம் வந்திருக்கா. அப்போ எம்எஸ் அம்மா இந்த மைத்ரி பண்ணி அவர் எழுதி கொடுத்த பாட்டை அந்த எம்எஸ் அம்மா அங்க பாடியதுனால இந்த பாட்டு ரொம்ப பிரபலமாச்சு. இதுக்கு வந்து இது இன்னைக்கு கூட இந்த பாட்டை பாடினா அதனுடைய அர்த்தத்தை கேட்டா அப்படி ஒரு அமைதி நம்மளுக்கு கிடைக்கும். இது பெரியவாளுடைய ஆசீர்வாதத்தினால இது வந்து இன்னைக்கு இன்னியோட செஷனை இந்த மைத்ரிம் பஜத்தை அப்படின்ற பாட்டோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரேவதி மேடம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸ்ரீ குருபியோ நமஹா. मैत्रीं भजत अखिल मैत्रीं भजत अखिलर्जेत्रीं मैत्रीं भजत अखिलर्जेत्रीम् आत्मवदेव परानपि पश्यत आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेश क्रममाक्रमणं त्यजत परेश क्रममाक्रमणं मैत्रीं भजत अखिलर्जेत्रीं मैत्रीं भजत अखिलर्जेत्रीं जननी पृथ्वी कामदुःखास्ते जननी पृथ्वी कामदुःखा देवः सकलदयालुः जनको देवः सकलदयालुः दाम्यत दत्त दयद्वं जनतः दाम्यत दत्त दयद्वं जनतः श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो
सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां. Thank you. Now I want to thank Revati auntie, especially Guru Purnimaka. I'm so grateful and thankful to have you as my Guru, and this is our first Guru Purnima. So உங்களுக்கு என்னோட நமஸ்காரம்ஸ், and I hope to learn lot from you. Thank you very much. Thank you auntie. Yeah. See, nothing is planned, it is just happening on its own. இந்த மாதிரி ரொம்ப முன்னாடியே இந்த மகாபெரிவா மாதிரி அதுல பேசணும். Thursday we could have done, but இந்த வீக் வந்து குரு பூர்ணிமா வீக் அது மாதிரி ஆயிடுது. So அதனால I thought சும்மா ஒரு thought, and your mother immediately ராஜஸ்ரீ அவர் சொன்னா I will talk அப்படின்னுட்டு. So you both made it happen. Very wonderful evening எங்களுக்கு கிடைச்சது. And we could do this உங்களோட பிரசன்ஸ்ல. It was even more special. இல்ல we have to close our eyes and think of God and sing. அவ்வளவுதான். ஏன்னா எல்லாம் எனக்கு மேலெல்லாம் நிறைய குரு இருக்கா. குருங்கிறதுக்கெல்லாம் means there's a lot more meaning for that. பாட்டு டீச்சர், மியூசிக் டீச்சரோட போறோம் நம்மளுக்கெல்லாம் டைட்டில்ஸ். So அப்படி பார்த்தா அம்மா சொன்னாலே ஒரு அப்பளாத்துக்கு இல்ல அம்மா சொன்னாலே அப்பளாத்துக்கு உப்பு போடுறவா கூட குருதான்னு அப்படி வச்சுக்கலாம். Thank you. Wonderful program. First of all, let me thank you for introducing to us to harmony. This itself, Guru Pranam for having. Yes. Thank This you. is to meet. And also another important aspect, Revati, you made all of us come together, and we never expected this to happen. And this was an amazing thing from your side. And we are all blessed to have, especially Periva, enga tata avaroda disciple. We are all so blessed to have, through this program, to learn so much about Mahaperiva. Our miracles pati kekve venda, and thank you for making this happen, Rajshri and Parna. You made a great program of today. We are all blessed to have this. Yeah, everybody was enjoying. எங்களுக்கு பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தது. Everybody was smiling, appreciating. Beautiful voice. What a melodious voice. I just loved it. Yeah, yes. Thank you so much. Yarka edavadhu anybody wants to talk about any guru, ella nariya, there are so many gurus, ellaroda mahimayum, I mean it's too much. Adnala, is anybody wanting to say anything, you can please talk when we still have some time. Shall I say something? Sure. Just something I learned. அன்னைக்கு இதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே வந்து எங்க பெரியம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். என்னம்மா இந்த ஊர்ல எல்லாரையும் குருன்றா, உங்களை மாதிரி ஒரு குரு கிடைக்கணும்னு என்கிட்ட எல்லாம் சொல்றா பெரியம்மா. சின்ன குழந்தைங்களுக்கு சொன்னா கூட சொல்றாங்க. அதுக்கு ஏதோ ஒரு அழகான கொட்டேஷன் சொன்னா, அதை எழுதி வச்சுக்கல நானு. பட் ஷி ஆக்சுவலி செட், ஒரு 2 அக்ஷரம் சொல்லி கொடுத்தா கூட அவளை நம்ம குருவா கன்சிடர் பண்ணணும்ன்ற மாதிரி ஏதோ ஒரு another குட்டி ஒரு இன்சிடென்ட். அந்த எப்படி வந்து பெரிய வார்த்தைகள் பெரியவா கிட்டேன்னு வரும்போது நிஜமாவே இட் சேஞ்சஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். சோ அவெல்லாமும் நம்ம குருவா தான் நினைச்சுக்கணும்னு தோன்றது. அவர் நம்ம வீணை விஸ்வேஸ்வரன் சார் இருக்காரே, சொன்னாங்க இல்லையா நீங்க, அந்த மௌனத்திலே இருப்பார் அவர். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, that quietness is actually you yourself, that is your inner conscience. வெளியில இருந்து நிறைய சவுண்ட் வந்து எல்லாரும் ஆகும் நம்மளை பத்தி சொன்னா கூட, the ultimate judge of yourself is your own conscience ன்றதோட. தட்சிணாமூர்த்தியோட இது என்னன்னு, அந்த குருவோட ஏன் நம்ம நமஸ்காரம் பண்றோம்னா, நம்மளோட மனசாட்சின்ற குரு is the biggest guru அப்படின்னு ஒண்ணு சொன்னார். So these things change your perspective apart from what we see, here about other gurus. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. I thought I'll let you know. Thanks. Yeah, thank you. Thank nice. you. Nice, Ada.
one leads to the other. We'll all be thinking about number life la ethana guru namukku ennella pannirka அப்படின்ட்டு. If I'm teaching music, it's because of my gurus, no? So I feel that they are the actual gurus அப்படின்னுட்டு. I have nothing in front of them. And I would say I would like to thank from the bottom of my heart to Anantarama Iyer and A. Champakavalli. Avada ennoda guru. Of course, my father-in-law also. And I had the big opportunity. I was a student there, but I was chosen to play with him, my guru. Kuda ukandu vasikirde avaroda. I mean, not everybody gets the opportunity to sit with the guru and play. Ipa the things have changed, you know. Gurus sit with a lot of students and sing. That's a different thing. But avaroda ukandu vasikirde, I consider as a real blessings. From somewhere it came. Somebody must have suggested. So I was great tension how I am going to sit there and how I am going to express myself. So these are, I feel our ippa irundana so much I would have learned still from him, and so much I could have taken from him. Onnume appa jaasti onnume pannaliyo nu thondradhu. So with this, I mean, because of that I could, you know, teach so many people music and all, and I got into so many good friends like you people. One leads to other. It's not like that. So somebody else is the source. Revati, may I recite one Subhashita pertaining to Guru? Yes, please. Guravo Bahavas Santi Shishya Vittapaharakaha Guravo Viralas Santi Shishya Chittapaharakaha. In a very beautiful way, Vitta and Chitta. Vittam is money. Guravo Bahavas Santi Shishya Vittapaharakaha. There are numerous gurus who are just, who can take away the money of students. Guravo Viralaha Santi. There are very few gurus who are Shishya Chittapaharakaha, who steal the minds or hearts of the disciples. So you are also one such guru. No, definitely. Don't come back to me, please tell about somebody. No, I totally agree with this. And of course, like sir and teacher like Anantaram and Jambu teacher have also been my guru. But and now that you're my guru, like all, I have to give my pranams to all of you. Yes. So and I'm continuing to learn. Yes. So I'm really. All of us, I want to add one thing about this. Revati, I want to add one thing. You said somebody must have told sir about you and you played with him. But nobody needs to tell him. Sir always knew who was fit to play with him and all that. So Who can do it? yeah. Okay, so with that, see, again we have gone. Mind is actually has taken us to our gurus. So that is I think the main thing about Guru Purnima celebration and all that. You have to think about your gurus and be grateful to them, thankful to them. Adoda main idu. And so since we are talking about our Vidyalaya and all, Calcutta Vidyalaya and all, Meera is one such senior student of our Vidyalaya. And she continues to learn music and all. And for us in Vidyalaya, we belong to the Muthuswami Dikshidhar Parampara. Annala for us, Dikshidhar is a greater guru for us. And ellarume avarada puja pannuvom andha mari. So we would like to have one kirtanam of Muthuswami Dikshidhar. And he has composed actually in the Guru Guha series no Vibhakti Kritis on Guru. He has created. Adila the second Vibhakti la Manasa Guru Guha abdinu oru paattu in Ananda Bhairavi Ragam. I would like Meera to sing that song to us. So you will the greatness of the song paakala Ananda Bhairavi Ragam. Yeah. So I'm just attempting this song because yes, I was a student of the Guru Guha Gana Vidyalaya, but there was a big break in between, in which time
Okay, but anyway, let me sing without much ado. Guru Rupam Rema Nasa Guru Rupam Bhaja Re Manasa Rupam Bhajare Maya Maya Tapam Yajare Manasa Guru Rupam Bhajare Manava Janma Mani Saurate Saki Manava Mantrate Saki Mani Niratishaya Sukham Yajare Paramatmani Niratishaya Sukham Yajare Mana Rupam Bhajare Sattvahi Sahita Sada Shivam Svavidya Sametatvam Tattvam Tamasa Yuta Vishva Vaibhavam Tarakesha Ramananda Bhaidavam Natva Shri Guru Charanam Jitva Nama Smaranam Natva Shri Guru Charanam Jitva Nama Smaranam Kritva Moha Bharanam Tatvattvameka Sharanam Kritva Moha Bharanam Tatvattvameka Sharanam Manasa Guru Rupam Bhajare Maya Maya Tapam Yajare Manas Rupam Bhajare
வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருந்தது. வெரி வெல். I got a bit nervous. இல்ல, பட் ரியலி யூ ஆர் பிளெஸ்ட். இல்லையா, இன்னைக்கு டேல தீக்ஷித கீர்த்தனை ஒண்ணு பாடுறதே ஒரு பெரிய இதுதான், பிளெஸிங் தான். Yes, அதுவும் இந்த கீர்த்தனம் பாடுறதுன்னா I never dreamt of it. Yeah, nice, very nice it was. And a small this one about the kirtanam, adula வந்து the illusion, just get rid of the maya or the illusion, and oh mind, you worship the form of Guru Guha, adha manasa Guru Guha அப்படினு சொல்றா. And always keep your mind on Sadashivam, that is Lord Sadashivam. He is the supreme truth, and he helps you to cross over the world, and one who is in the form of Ananda Bhairava. And Charanamla vandu Sri Guru Charanam. So the having prostrated at the feet of the Guru, on the Guru Charanam da romba important, and also meditate the names of the Lord, and having overthrown the cover of delusion, having considered him as the only refuge, worship him அப்படின்னு சொல்லி the form of குருவான தீக்ஷிதர் சொல்றார். அண்ட் இந்த பாட்டுல இன்னொரு இது என்னன்னா, இந்த சரணம்ங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஸோ somebody asks முத்துசுவாமி தீக்ஷிதர் that தியாகராஜ கீர்த்தனம் அதுல நிறைய சரணம்ஸ் எல்லாம் வரும், நிறைய சரணம் வரும், ஒரு பல்லவி அனுபல்லவிக்கு அப்புறம் நிறைய. பட் நீங்க வந்து how you compose அது மாதிரி அந்த இதுல வச்சோன்னா he says I know only ஒரு சரணம் தான் எனக்கு தெரியும், அந்த that சரணம் is the feet of the Lord, அந்த மாதிரி that is the only சரணம் அப்படி சொல்லிட்டு அவர் இந்த பாட்டை கிரியேட் பண்றச்சே அதையும் சொல்றாராம். அப்படின்னு somebody told in some lecture, that's how I heard about it. So இந்த குரு ஓட மகிமை எல்லாம் இந்த விபக்தி கிருத்திஸ் ஆஃப் குரு குஹான்னு இருக்கு. அதுல எல்லாம் நிறைய I mean intricate details of about the guru and all that வருது. So that will be a very interesting topic, and it is something which we have to really understand in depth. அதனால that is the importance of this song. The Kirtanala, whenever that Sadashivam na varacha, I really feel blessed that I have a guru who's so named. Okay. And yeah, so நம்ம இப்போ wind up பண்ணலாம் இந்த செஷனை. Okay. இன்னைக்கு I was thinking 6:13. Small request. ரேவதி, ஒரே ஒரு பாட்டு. இல்ல இன்னைக்கு அப்படி எல்லாம் பாட முடியாது. நீ வந்து என்னோட பேரெல்லாம் போட்டியா போஸ்டர்ல, அப்பெல்லாம் சும்மா பாடுவேன். இன்னைக்கு வந்து உங்க குருவுக்கு பாரு, ஒன்னும் உங்களோட குருவுக்கு பிரணாம் பண்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பாட்டு. ஓகே சரி, சுவாமி தீக்ஷிதரே பாடு. சுவாமி தீக்ஷிதர் தான் வரும் வேற. எனிவே, so which Shruti I will sing? I am not prepared also in that Shruti. Guru Murte Bahokirte Surasenadipate Shri Guru Murte Bahokirte Surasenadipate Surasevita Shiva Bhavita Sumate Nishamavama Shri Surasevita Shiva Bhavita Sumate Nishamavama Shri Guru Murte Bahokirte Surasenadipate Sarasiruha Bhavavandita Sakalagamanuta Deva Sarasiruha Bhavavandita Sakalagamanuta Deva Surapati Tanujadipate Suravara Karuna Jalade Girijatmaja Shanmukha Bhava Guru Guha Sharavana Bhava Sri Guru Murte Bahukirte Surasenadipate
So that is about Lord Subramanya. Thank you, So ma'am. Thank you nice so to much. hear, aunty. This is probably the first song we all learnt, no, in the school. Yeah, Gajanana, and then this. Then this one. And then this will be followed by the Sri Guru Guha Tarayashmam. Yes. Yes, Ah. correct. That's also a beautiful Yeah. song. Yeah. Yeah. So then one more thing I wanted to say, on the poster வந்து இந்த தடவை double color இருந்தது. Double color. One is very என்னமோ hazy ஒரு மாதிரி கலரே இல்லாம colorless muddy kind of thing, and then the next part became yellow. I chose that because I was thinking அப்படியே வந்து we are all ignorant with a lot of clouded thoughts and all that, and அந்த குரு மகிமை அதெல்லாம் அவ சொல்ல சொல்ல we became enlightened அப்படின்னு அப்படி ஒரு yellow color கொண்டு வந்தாப்ல நானே I imagined like that for that poster. True. So that is what the Guru does, yeah, clearing our doubts and other things, and we are forever, yeah, we are indebted to all. Yeah. Can I say something? Yes, sure, Premlata. Actually, we learn a lot of things apart from, especially for me. I keep telling this to you in many other ways, in all ways. You are the Guru to me. Be it a positive thinking, be it anything to be, very brisk about. Do it. She will be always be pushing. So many things, very, very minimal thing it may be, but we have a very good lesson from her in all. So I thank a lot for this, and I'm always thankful to God and thankful to Girija for introducing. She already introduced. Thanks, madam, for being the inspiration in many other ways, and mainly music, for everything. Thank you so much. And namaskarams. Thank you. Thank you, Thank Revati you. madam. Namaskaram. Thank you, everyone, for Thank you. listening. And really, it was a pleasure being here and talk about Mahaperiva on this Yes. auspicious day. Thank you, Revati madam, for the wonderful opportunity. We really And thank you so much for keeping the Mahaperiva photo so beautifully. Yeah, that is too good. போல இருக்கு. கீழே போய் பொறிச்சுன்னு It வந்தேன். was very nice. எல்லோ பூ பொறிச்சுன்னு வந்து கட்டினேன் இன்னைக்கு. அதுதான். துளசியோட I was கூட வச்சு கட்டினேன். ரொம்ப அழகா இருக்கு மாலை நினைச்சுனேன். Yeah, I was about to tell this point. Actually, this poster, it is from gray to yellow. I thought that itself is it's a small thing, but how much thought she has put into it to bring it out so beautifully, and having a meaning attached to it. That you learn Very something. Do everything with meaning and purpose. ஆமா. She puts her thought in each and everything. That's what we keep learning. There is no end to it ever, actually. Thank you so much, ma'am. Yeah, my expectation or Excellent whatever session, is coming Revati. from somebody else. Yeah, surrounded by good people, we get inspiration. And see, சொன்ன உடனே my yoga guru has come. See, that is my blessing. Ayyo. No, Revati is my Veena Guru. So No. I'm immensely thanking and very hoping very soon to join back to the Veena classes also. Okay. So I know. So yeah. This pandemic has put us all in some dance arena. We have to come out of it. We'll Yes. pray Periva and Almighty to come out of it very soon. Yeah, generally the Guru Purnima means that is a time to meet people. Thank you so much. முடிக்க போறாங்க. ஆனா உடனே ஒண்ணு சொல்லட்டுமா? சரி சொல்லு ஃபாஸ்டா. முடிக்க போறாங்க. உடனே ஒண்ணு கிட்ட சொல்லிடுறேன் நானு. உங்களை மாதிரி ஜெனரஸ் டீச்சர்ஸ் நான் பார்த்தது இல்ல. I have learned from many teachers in many ways. அதாவது கொடுக்க வளரும்ன்ற மாதிரி நம்ம the more we teach, the more we allow others to bloom. நம்மளுக்கும் அது சந்தோஷத்தை தருதுன்ற மாதிரி உங்களோட attitude இருக்குன்னு தோன்றது. அதுக்கு I am really grateful for that. Totally. இப்போ come on, that இந்த இது ஆயிட்டு. This Guru Mahima is not about me and all this. நான் எதுதான் சொன்னேன், இதுதானே முக்கியம். இன்னும் நாளைக்கு இருக்கா ஆண்டி குரு பூர்ணிமா? அதான் This is only the beginning. குரு பூர்ணிமா. இன்னைக்கு வந்து பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம வந்து we can thank each other and எல்லாரும் கேட்கறச்சே அத நேர சொல்றதுக்கு கஷ்டமா ஒரு மாதிரி இருக்கும். அதனால
will I think I reflect everybody's feelings on this. I hope I do, and Yes, I hope everybody realizes that Yes. Yes. you should know how precious it is. No, actually, Ama. Guru means we can only think of, as a common man, we can only think of our immediate teacher, immediate Guru, who takes us to the main Guru, Lord. Out of that, to like, but teacher, Guru, whoever it is, we can only think of our immediate Guru. And for now, Revati Madam is immediate Guru. Thank you so much. I can go on. I can never end. Sorry. Thank you. Thank you, all of you, to be here, for this. Ma'am, thank you so function. much for being Yes, our Guru. Yes, yes. Thank you for so much for being our Guru. Guru mattum illa enak friend. I think I am the senior most in the class by age, not by the class. Sorry, Rama. There is somebody who is 75 plus learning from me. They're all in competition for senior most. But feeling very blessed. Senior most ad yaru? 75 plus one lady is learning, Meena. She's learning from Calcutta. Okay. Oh. Yeah. Yeah, thank you so There much. is no age to learning. There is no age to learning. And it can go on forever. Yeah. Age is just a number. Actually, while teaching, they say that we also learn. So teachers will learn when they are teaching others. So That's true. That's true. I get corrected. All my mistakes I correct when I teach. So it's always like that. All teachers are important. So now no personal thanking and all that. Nothing like that. Then I will just stop the engine. Mute. We are in the train now. So Mute all paniduvalla. Mute all paniduvven. So no, I wish Harmony Junction goes on forever. You're going to every Thursday we look forward to that. Yes, good. And I wanted to ask two things. One is the 5:30 to 6:30 panlama. 5 to 6 is it convenient for most of you? Now you just put it in the message podungo. 5 to 6 is okay. Or half an hour munnadi. 5:30 is fine now. Now office end odi varen 5:30 catch panna. Seri. 5:30 catch panna odi varen office la irundhu 5 manikku vandu. Seri. That's not a problem. 5:30. 5:30 is ideal. Paravalla. 5:30 to 6:30 is good. Yeah, and actually tea la kudichittu okkarlam. Aramse 5 manikku tea la kudichittu. So this Rajeshri, she was asking me, and there Ara TV is there. Ava வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுவா டிவில. இல்ல அவ வரல. Actually இன்னைக்கு வரல அவ. நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன் அவளுக்கு. ஏன்னா நான் தான் சொன்னேன் I wanted to ask everybody who is attending. இல்ல அது வந்து actually வராது. என்னோட பார்ட் மட்டும் தான் எடிட் பண்ணுவா அவ. அச்சா. பண்ணா கூட என்னோட பார்ட் மட்டும் தான். என்னோடது அப்புறம் அந்த 30 minutes program மட்டும் தான். ஓகே. பாக்கியோடது ஆமா. So எல்லாரும் வரதுனால I should ask everybody illa summa ava publica kamchaka I should ask all the members adnalda I said that. So amma that will be a problem. In a small group it is different, but yes. இல்ல அது வராது. எல்லாத்துக்கும் வராது. அது Zoom மட்டும் வராது. Okay. Okay. He will edit it. Sorry, no problem. Recording. So thanks. So we had a wonderful time, and yes, with the blessings of elders, let us wind up. Loka samasta sukhino bhavantu. See you all again next Thursday. Paakalam. Yes. Bye, auntie. Thank you. Bye.